தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல கைது நடவடிக்கை மேற்கொண்டு சட்டத்திற்கு புறம்பான ஒரு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது குறித்தும் வழக்குக்கு சம்பந்தமில்லாத ஒரு சில விஷயங்களை சேர்த்ததற்கு தொடர்பாகவும் இன்னைக்கு எங்களுடைய வாதங்களை முன்வைத்து பிணை மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். மேற்கொண்டு இன்னைக்கு சட்டத்தின்படி எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வாதங்களையும் எடுத்து வச்சு என்ன மாதிரியான விளக்கங்கள் என்ன நடந்ததுன்றத மேஜிஸ்ட்ரேட் ஐயா முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கோம். சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு குறிப்பாக இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அந்த இடம் தேர்வு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கும் காவல்துறை என்னென்ன நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கீங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ கமிஷன் உத்தரவு இருக்குது, அதை பொறுத்து நாங்கள் நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு இருக்கு. நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு இருக்கு சார்? உள்ள ஏதோ வாக்குவாதம் நடத்துறதா சொல்றாங்க. வாக்குவாதம் இல்லை சார், அது எதிரி அதாவது கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா, மதியநாள் சார் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவரை வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஜட்ஜாயிட்ட சொல்லினோம். இதை பற்றி மரியாதையை குறைச்சலாகவும் நடத்திடக்கூடாது, உரிமையில் பேசக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சோம். அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதன்படி எல்லாமே செய்ய சொல்லியிருக்காரு. இந்த இடம் தேர்வு சம்மந்தமாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு குளறுபடியாக தான் இருக்குது. நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல. நாங்கள் கேட்ட இடம் ஊருக்கு உள்ளே இருக்குது, ஊருக்கு வெளியே எங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் நோக்கம். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு டைம் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு முறையும் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் மனு கொடுத்தோம். ஆரம்பத்துலேயே நாங்கள் வந்து சட்டப்படி தான் எங்கள் தளபதி செய்வதற்காக அதன் அடிப்படையில் 5 இடம் தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த இடத்த கொடுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அந்த இடத்த மறுத்து மற்ற இடத்த தேர்வு செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. கடைசியாக கொண்டு போய் ஊருக்கு அப்பாற்பட்டு வெளியே இருக்கிற அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த இடத்த தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை கட்டாயப்படுத்தி ஒரே ஆப்ஷன் இதை வச்சு இதில் எடுத்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நோக்கமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2025 ஏற்கனவே அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் கேட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது. குறுகிய இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது. அதுக்கான ஆவணங்களும் எங்கிட்ட இருக்குது. குறுகிய இடம்னு அவங்களுக்கே தெரியுது. அதை வந்து குறுகிய இடமாகவே இப்போ பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக கூட விவாதங்கள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அமைச்சர் பேசுவார், அது ஒரு முட்டுச்சந்துன்னு சொல்லுவார். இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, முட்டுச்சந்துன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க முட்டுச்சந்து நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. இவங்களோட டிபேட் மாதிரி நடத்திட்டு இருக்குது விஷயம். இப்போ அதில் வந்து ஒரு மக்கள் எழுச்சியான ஒரு தலைவருக்கு இது போன்ற ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு இது தவறுன்னு சொல்கிறோம். ஓகே சார், ஓகே. இப்போ எங்கள் தரப்பில் நாங்கள் பொதுமக்கள் கூடுறாங்க. எங்கள் மக்கள் கூடுறாங்க, எங்களோட தொண்டர்கள் கூடுறாங்க, அதுபோக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வந்து கூடுறாங்க. இதை வந்து அவங்க தரப்பில் இருக்கிற உளவுத்துறை பார்த்துருக்கணும். இவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு இருக்கணும். அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் அவங்களோட தோல்வியை எங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இப்போ எஃப்ஐஆரில் வந்து கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இவர் தலையில் எல்லாமே சுமத்திருக்காங்க, படியை சுமத்துற மாதிரி சுமத்திருக்காங்க. அது நான் சட்டப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதுக்கு தயாராக இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த சிபிஐ வழக்கு விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறோம். அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்குது. அதில் நாங்கள் எதாக இருந்தாலும் பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்க்குறோம். உங்க மேல அதிகமா நீதிபதி குற்றச்சாட்டு வச்சாரு. அது என்ன குற்றச்சாட்டு எங்க மேல எதுவும் வைக்கல. உண்மையை கேட்டாரு. அவங்க வந்து எங்களை பேச விடாம செஞ்சாங்க. ஆனா நாங்க எங்களோட உண்மையை சொல்லியாகணும்னு சொல்லி சொன்னோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல எங்களோட தரப்புல நாங்க எத்தனை முறை மனு கொடுத்தோம், எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ணாங்க, கொடுத்த இடத்தையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் கேட்ட வழியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடம் மட்டுமே தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த இடம் வந்து அது அந்த ஒரு குறுகிய இடம்னு அவங்களே 2025 ஒரு ஏடிஎம்கே வந்து இதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து குறுகிய இடம், குறுகிய சந்துங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நோக்கமாக தான் இருக்கும். வேறு திட்டமிட்டு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை, ஏடிஎம்கே பார்ட்டிக்கு கேட்டிருக்காங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குது. தேவைங்கும் போது நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம். அது இப்போ தேவையில்லை, நாங்கள் ட்ரையலில் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம். ஓகே.